ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். இப்போ வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்ல டேட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி அடுத்த ஆண்டு, அதாவது இந்த 2026 முழுக்க என்னென்ன எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, என்னென்ன டேட் எப்படின்னு எல்லாமே நமக்கு டீட்டெயிலா கொடுத்துட்டாங்க. ஸோ புத்தாண்டு, நம்ம தமிழ் நியூ இயர் புத்தாண்டுல ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். ஸோ அதன் பொறுத்து இங்க பாத்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி நம்ம ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த கோர்ஸ் பத்தி தான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுடைய கனவு வெற்றி அடையாது, முட்டாள்தனமானது அப்படின்னு யாராவது சொன்னா அதை கண்டுக்காதீங்க, அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு பிரபல தொழிலதிபரான ஜாக்மா அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்குவோம். இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும், ஏப்ரல் 14 இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் முடியாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்படிலாம் கிடையாது, நிச்சயம் முடியும். ஸோ ஏப்ரல் இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக சாலிடா ஒரு 185 நாட்கள், அதாவது குரூப் 4ஐயும் சேர்த்தோம்னா நமக்கு 200+ டேஸ் இருக்கு. ஸோ அப்ப 185 நாட்கள் நம்ம ஏப்ரல் 14 இருந்து அக்டோபர் 16 வரைக்கும் நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணோம்னா நிச்சயமாக குரூப் 2 குரூப் 2A இலக்காக கொண்டு படிச்சுட்டு இருக்கிற நீங்க கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். அண்ட் வெல் அஸ் குரூப் 4 எக்ஸாம் டிசம்பர் 20ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க 2026ஆம் ஆண்டுக்கான ஆனுவல் பிளானர்ல. ஸோ அதன்படி பார்க்கும்போது நிச்சயமாக நமக்கு ஒரு ஃபுல் ஃபிளெஜ் டெஸ்டோட நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த எக்ஸாம்ஸையும் நம்மளால கிராக் பண்ண முடியும். நீங்க இது ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஆ இருக்கட்டும், குரூப் 2ஆ இருக்கட்டும், அந்த எக்ஸாம்ஸ் பொறுத்து நோட்டிபிகேஷன் எப்ப வரும், அதே நேரத்துல எக்ஸாம் எப்ப அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்டோபர் 25 மற்றும் டிசம்பர் 20 இந்த 2 நாளுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஸோ குரூப் 2ன்னு சொல்லும் போது கிராஜுவேஷன் லெவல், நீங்க கண்டிப்பா டிகிரி பாத்தீங்கன்னா முடிச்சிருக்கணும். அதே நேரத்துல எஸ்எஸ்எல்சி லெவல்ல தான் இருக்கு குரூப் 4. கிராம கலெக்டர் இல்லைன்னா குட்டி கலெக்டர்னு சொல்லுவாங்க, விஏஓ. நான் கண்டிப்பா விஏஓ பாஸ் பண்ணணும் சார், எனக்கு வேலை வேணும் சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா கிடைக்கும். ஸோ இதுக்கான ஏஜ் என்ன, எலிஜிபிள் என்ன, இது பத்தி எல்லாமே நான் சொல்ல போறேன். ஆனுவல் பிளானர் படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோர்ஸ் குரூப் 2க்கும் நடக்க போகுது, குரூப் 4க்கும் நடக்க போகுது. ஸோ குரூப் 4 சொல்லும் போது ஏப்ரல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். குரூப் 2வும் அதே தான். நீங்க 2 கோர்ஸையுமே நீங்க ஜாயின் பண்ண முடியும். அதே நேரத்துல இது மொத்தமா பார்க்கும்போது 185 நாட்கள் குரூப் 2 நடக்கும். அதே மாதிரி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் முடிச்ச கையோட உங்களுக்கு ஃபுல் லென்த் டெஸ்ட் பாத்தீங்கன்னா 20 டெஸ்ட் டெய்லி பாத்தீங்கன்னா நீங்க படிக்கணும். எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணும் அப்படின்னு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப் சொல்லி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக டெஸ்ட் டெய்லியும் டெஸ்ட் இருக்கும். அஸ் வெல் அஸ் பாத்தீங்கன்னா வீக்லி உங்களுக்கு இன்டென்சிவ் கேர் எடுத்து நாங்க டெய்லி என்னென்ன படிச்சீங்களோ அதுக்கு ஏத்த வீக்லி டெஸ்டும் நாங்க கொடுப்போம். சரி, யாரெல்லாம் இதுல ஜாயின் பண்ணலாம்? நம்ம ப்ரொஃபசர் அகாடமியில பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பல தேர்வுகள் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம், பல கோர்சஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஸ்டேட் லெவல் ரேங்கிங் தான் எடுத்திருக்கிறாங்க. ஸோ நீங்களும் ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும், வரக்கூடிய குரூப் 4ல ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க. அதே நேரத்துல நீங்க டிஎன்பிஎஸ்சி இப்பதான் படிக்கிறீங்க, டிஎன்பிஎஸ்சி நியூ ஸ்டூடெண்ட், நியூ அஸ்பிரண்ட் படிக்கிறீங்கன்னா நல்லா ஜாயின் பண்ணலாம். கண்டிப்பாக முதல் முயற்சியிலேயே நீங்க கிளியர் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இல்ல சார், லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்ஸ்ல ஒரு சின்ன சின்ன லெவல்ல நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு சான்சஸ் போயிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்களும் தாராளமா ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு நாளைக்கு தான் நான் செய்வேன், இன்னைக்கு வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அறிவுள்ளவர்கள் நேற்றை அதே செய்து முடித்திருப்பார்கள். இப்படி யார் சொல்லியிருக்கா இந்த கோர்ஸ் அப்படின்னு கேட்டா மார்ஷல் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா தள்ளி போடவே கூடாது. ஸோ படிக்கிறத இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம நல்ல நாள்ல நல்ல விதத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், இது உங்களுக்கே தெரியும். ஸோ இருந்தாலும் புதுசா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ இப்ப பிரைவேட் ஜாபை விட கவர்மெண்ட் ஜாப்ல போனா அது ஒரு மரியாதையா இருக்கும், சுயமரியாதையோட இருக்கும், மற்றவங்க முன்னாடி நம்ம தனித்துவமா தெரியும். அண்ட் பெர்மனன்ட் ஜாப், அரசு வேலைங்கிறது அரசு வேலை, அரசு சம்பளம். ஸோ கண்டிப்பாக காசுனாலும்
கவர்மெண்ட் காசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல பெர்மனண்டா இருக்கும், யாரும் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா வேலையை விட்டு போகணும்னு சொல்ல முடியாது. அண்ட் வேலை வாழ்க்கை ரெண்டுமே ஒர்க் பேலன்ஸ் ஈஸியா வந்து இருக்கும், அதிகாரம் இருக்கும், நம்மளால மற்றவங்களுக்கு நல்லது நிச்சயம் செய்ய முடியும், நிர்வாக திறனோட நம்ம இருக்க முடியும், ப்ரொமோஷனும் கண்டிப்பாக இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபசர் அகாடமி என்னென்ன செய்வோம் அப்படின்னு கேட்டா 100% சிலபஸ் கவர் பண்ணக்கூடிய ரிசல்ட் ஃபோக்கஸ்டு கோச்சிங். நல்லா கவனிங்க, சிலபஸை வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிருவோம், அதே நேரத்துல அன்னன்னைக்கு என்ன முடிச்சோமோ அதுக்கேற்ற டெஸ்ட் இருக்கும். சரி, ப்ரொஃபசர் அகாடமி புது அகாடமியான்னு கேட்டா கிடையாதுங்க. நாங்க டிஆர்பி டிஎன்பிஎஸ்சில ஏற்கனவே மாநில அளவுல பல என்ன சொல்ல சக்சஸ் ஸ்டூடெண்ட்ஸை கொடுத்துருக்கோம். எங்களுடைய வெப்பேஜ்லயும் சரி, அதே நேரத்தில் எங்களுடைய பிளாக்லயும் சரி, எங்களுடைய யூடியூப்லயும் சரி, பல ஸ்டேட் லெவல் ரேங்க் ஹோல்டர்ஸோடைய சக்சஸான வீடியோஸ் இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்டி டீம் இருக்கு. அண்ட் உங்களுக்கு என்ன வேணும், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவல் சப்போர்ட் செய்யக்கூடிய டெடிகேட்டட் சப்போர்ட் டீம் இருக்கு. எப்ப இருந்து இது ஆரம்பிக்குது? ஏப்ரல் 14ல இருந்து இது ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டோம். ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் இருக்கும். 2 கிளாஸுமே லைவ் கிளாஸ் வந்து இருக்கும், காலையில 11 to 12:30. ஸோ ஜாப் போயிட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் மைண்ட்ல வச்சு தான் இதை என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டா 8:30 to 9:30க்கு இன்னொரு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது ரெண்டுமே 2 சப்ஜெக்ட் போகும். சப்போஸ் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம். ஐயோ கிளாஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பயப்பட தேவையில்லை. அதே நேரத்துல நீங்க வந்து கேப் விடாம படிக்கிறதுக்கு எங்களுடைய சப்போர்ட் டீம் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஃபுல் சிலபஸ் பண்ணிடலாம். அண்ட் உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் நாங்க எங்க சைட்ல இருந்து நிச்சயம் பண்ணுவோம். சரி, குரூப் 4னா எல்லாருக்குமே தெரியும், விஏஓ அப்படிங்கிறது நிறைய பேர் கனவா இருக்கும். குரூப் 4க்குள்ள விஏஓ மட்டுமா இருக்கு அப்படின்னா கிடையாது. ஜூனியர் அசிஸ்டன்ட், டைபிஸ்ட், ஸ்டெனோ டைபிஸ்ட், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், பில் கலெக்டர், ஃபீல்டு சர்வேயர், டிராஃப்ட்மேன் உள்ளிட்ட பல பதவிகள் இருக்கு. சொல்ல போனா நிறைய பேருக்கு என்ட்ரி லெவல் குரூப் 4 ஜாப்குள்ள போயிடணும் அப்படின்னு தான் லட்சியமாவே இருப்பாங்க. இது ஒரு எஸ்எஸ்எல்சி லெவல் இருந்தாலும் வந்து இப்ப வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கடினமாகவே போயிட்டு இருக்கு. ஏன்னா பிஹெச்டி படிக்கிறவங்க கூட இந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறாங்க. இது நான் சொல்லலைங்க, டிஎன்பிஎஸ்சி மெம்பரே சொல்லியிருக்கிறாரு, போர்டு மெம்பரே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டா, நம்ம குரூப் 2 லெவல்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் குரூப் 4க்கே படிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கிறோம். ஸோ அதனால குரூப் 2 சிலபஸ் பேஸ் பண்ணியே நம்ம வந்து படிப்போம், குரூப் 4 கிளியர் பண்ணுவோம். இது குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. குரூப் 2க்கும் நம்ம விடுறது கிடையாதுங்க. குரூப் 2வையும் டிகிரி விட அதிகமான லெவல்ல தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். இதுக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு தெரியுமா? ஸோ நல்லா கவனிங்க, 18 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய எல்லோருமே எழுத முடியும். அதே நேரத்துல விஏஓ அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு மட்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 20க்கு மேல 21 வயசுக்கு மேல கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, சோ அதே மாதிரி ஏஜ் லிமிட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக மேக்சிமம் ஏஜ் லிமிட், நோ ஏஜ் லிமிட் யார் யாருக்கு அப்படின்னு கேட்டா, இது எஸ்எஸ்எல்சி லெவலாகவே இருந்தாலும் நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஏஜ் லிமிட் இல்லை. ஸோ அதர் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இது வந்து பொருந்தும். ரைட்டா? மற்றபடி ஏஜ் லிமிட் அஸ் பர் கவர்மெண்டோட ரிசர்வேஷன் படி இங்க வந்து இருக்கு. சரி, இப்ப இன்னொரு முக்கியமான தகவல், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டா, குரூப் 2வா இருக்கட்டும், குரூப் 4ஆ இருக்கட்டும், கிட்டத்தட்ட சேம் சிலபஸ் தான். ரைட்? சோ இந்த இதுல பிரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் குரூப் 4 வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான், பிரிலிம் மட்டும்தான். ஆனா குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பிரிலிம்ஸுக்கு அப்புறம் மெயின்ஸ் உண்டு. சோ அந்த மெயின்ஸ் பத்தின தகவல் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்தடுத்ததுல. சோ இப்போ நம்ம பிரிலிம்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்றோம். சோ பிரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜெனரல் ஸ்டடீஸ் 75 கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க. சோ பார்ட் பி ஆப்டிடியூட் 25 கேள்விகள். பார்ட் சி நீங்க குரூப் 2 பொறுத்த வரைக்கும் தமிழும் இருக்கு, இங்கிலீஷும் இருக்கு. அதே நேரத்துல குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தமிழ் மட்டும்தான் இருக்கு, இங்கிலீஷ் கிடையாது. சோ அப்ப குரூப் 4க்கு ஒன்லி தமிழ். இது ஏன் நாங்க இங்கிலீஷும் சேர்த்து இங்க போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டா, பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கிலீஷும் உண்டு. ரைட்டா? சோ இது பிடபிள்யூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான், நாட் ஆல். பட் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க விருப்பப்படி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல தமிழ் தேர்ந்தெடுக்கலாம், இல்லைன்னா இங்கிலீஷ் தேர்ந்தெடுக்கலாம். இது 100 கேள்விகள் கேட்பாங்க. ஆக மொத்தம் 200 கேள்விகள், ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மதிப்பெண். ஸோ நல்லா கவனிச்சு பாருங்க, 200 × 1.5 போடும்போது 300 மதிப்பெண் வரும். ரைட்? ஸோ எல்லாமே ஓஎம்ஆர் பேசிஸ்ல தான் கொடுக்க போறாங்க. குரூப் 2வா இருக்கட்டும், குரூப் 2ஏவா இருக்கட்டும், குரூப் 4ஆ இருக்கட்டும். குரூப் 2 குரூப் 2ஏ ரெண்டுமே ஒரே எக்ஸாம் தான், குரூப் 4 ஒரே எக்ஸாம் தான். ஓகே, சோ இந்த குரூப் 2 சொல்லும் போது உங்களுக்கு அக்டோபர்
25 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ குரூப் 4 சொல்லும் போது டிசம்பர் 20 நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ குரூப் 4ங்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். இன்டர்வியூ கிடையாது, குரூப் 2க்கும் இன்டர்வியூ கிடையாது. என்னென்ன சப்ஜெக்ட் நம்ம ஜிஎஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ ஜிஎஸ்ல நிறைய இருக்கு. ஆப்டிடியூட்னு சொல்லும் போது ஒரு 16 டாபிக் வரும் ரீசனிங்கோட சேர்த்து. ஸோ அதே நேரத்துல தமிழ் அப்படின்னு சொல்லும் போது 100 கேள்விகள் கேட்பாங்க. ஸோ ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு யூனிட் 7 வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க தமிழுக்கு. இதை தாண்டின்னு சொல்லும் போது யூனிட் 4, 5, 6 யூனிட் 4, 5, 6 ஜிஎஸ்க்கு அப்படின்னு சொன்னா பாலிட்டி நீங்க பாக்குறீங்க. பாலிட்டிக்கு 15 கேள்விகள் கேட்பாங்க. இந்தியன் எக்கானமி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் 20 கேள்விகளும், அதே நேரத்துல தமிழ்நாடு ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு யூனிட் 6க்கு 20 கேள்விகளும். இதை மட்டுமே நீங்க பிளஸ் பண்ணுங்களேன், 40 + 15 55 கேள்விகள் வந்துடும் 75க்கு. அதை தாண்டி ஜெனரல் சயின்ஸுக்கு வந்து 5 கேள்வி, ஜியாகிரபிக்கு 5 கேள்வி மற்றும் ஹிஸ்டரி இருக்கும். ஸோ அதுக்கு 10 கேள்வி. ஸோ மொத்தம் 75 கேள்வி ஜிஎஸ்க்கு இருக்கும். அதே நேரத்துல ஆப்டிடியூடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 கேள்வி இருக்கும். ரொம்ப ஈஸி தாங்க ஆப்டிடியூட். நம்ம ஸ்டாஃப் சொல்லி கொடுக்கறத நீங்க கேட்டு ஒரு சின்ன பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே போதும். 25க்கு 24 தாராளமா எடுக்கலாம். ஸோ இந்த பிளான் எப்படி இருக்கும்னு நீங்க பாத்துருங்க. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சில டிஎன்எஸ்சிஇஆர்டி, அதாவது நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிக்கணும். சார் நீங்க 10th வரைக்கும் தானே சார் சொன்னீங்க, எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சொன்னீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். எஸ், ஆனா இப்ப வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் கொஞ்சம் டஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால அப் டு 12th வரைக்கும் நாங்க சொல்லி கொடுத்துருவோம். கம்ப்ளீட் சிலபஸ் உங்களுக்காக இருக்கும். ஸோ பாலிட்டியில இருந்தே நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா யூனிட் 4, 5, 6ல இருந்து நீங்க படிக்க ஆரம்பிப்பீங்க, ரைட்டா? ஸோ யூனிட் 4, 5, 6 கம்ப்ளீட் பண்ணாலே ஆல்மோஸ்ட் 55 கொஸ்டின்ஸ் முடிச்சிடலாம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அரை மணி நேரம் படிங்க. நாங்க கொடுக்குற ஒரு 5 பேஜ் நீங்க படிச்சீங்கனாலே போதும், ஈஸியா அதையும் கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட இது இருக்க போகுது. ஸோ 10 வருஷம் கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணி ஃபுல் மார்க் டெஸ்டோட கொடுத்து நீங்க எந்தெந்த ஏரியாவில் வீக்கா இருக்கீங்க நம்மளோட ஆப்ல எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். எந்த எக்ஸாம் எழுதிருக்கீங்க, ஏன் தப்பு பண்ணீங்க, எல்லா டீட்டெயிலோட நாங்க உங்களுக்கு கைட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஸோ ரேபிட் ரிவிஷனும் நம்ம வந்து பண்ணுவோம். ஒன் ஷார்ட் நோட்ஸும் நம்ம கொடுப்போம். புது டாபிக் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கன்சல்டேட் பண்ணி கொடுப்போம். ஸோ ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2 தடவை நம்ம கிளாஸ் வந்து இருக்கு டெய்லி. ஸோ மார்னிங் கிளாஸ் இருக்கு, ஈவினிங் கிளாஸ் இருக்கு. டைமிங் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. எக்ஸாம் எப்போ வரைக்கும் சார் இருக்கும் நம்மளுடைய கோர்ஸ் அப்படின்னு கேட்டா, குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 4 எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இருக்கும். ஏன்னா இது டென்டேட்டிவ் டேட். ஸோ அதனால முடிகிற வரைக்கும் நாங்கள் வந்து கொடுப்போம். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப், பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் கொடுத்துருவோம். பிரிண்டட் புக் தான் நாங்கள் கொடுப்போம். வீக்லி மார்க் டெஸ்ட் இருக்கும், டவுட் கிளியரிங் செஷன் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் இருக்கு, ஆன்லைன் டெஸ்ட் இருக்கு. எல்லாமே சேர்த்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அண்ட் எங்களுடைய பழைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே ஸ்டேட் லெவல் ரேங்க் ஹோல்டிங் வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4க்காக எக்ஸ்க்ளூசிவா தமிழ்லயும் இருக்கட்டும், இங்கிலீஷ்ல இருக்கட்டும், ரெண்டுதுலயுமே நம்ம வந்து தனித்தனியா நம்ம வந்து புக்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 7 ஜிஎஸ் மெட்டீரியல்ஸ் கொடுப்போம், மேக்ஸ் ஆப்டிடியூட் புக் கொடுப்போம். தமிழ் புக் வந்து 2 விதமா நம்ம வந்து கொடுக்க போறோம். அதை பத்தி தனி வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்றேன். அஸ் வெல் அஸ் எங்களுடைய கோர்ஸுக்கான ஃபீஸ் டீடைல் வித் புக்கோட 14,999 ஒன்லி. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா புக் இல்லாம 10,000 ஒன்லி. ஸோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஒரு வளமான எதிர்காலத்தை நோக்கி நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். அதற்கு நம்ம அகாடமியில ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. பல மாணவர்கள் வெற்றி கோப்பையை தட்டி இருக்கிறாங்க. அதில் நாளை நீங்களும் ஒரு அதிகாரியாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.